Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 12th standard உடைய பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். என்னென்ன சப்ஜெக்ட்க்கு பார்க்க போறோம் அப்படினா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் பார்க்க போறோம். அண்ட் இது வந்துட்டு பயோமேக்ஸ் குரூப்கான பேட்டர்ன். பியூர் சயின்ஸ் குரூப்க்கு வந்துட்டு நான் இன்னொரு வீடியோல போட ட்ரை பண்றேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் எது ஃபர்ஸ்ட் வீடியோவாக வேணும்னு கேட்டபோது நிறைய பேர் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் தான் சொன்னாங்க. அண்டு இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் நம்ம இப்போயே பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும், இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப மாதங்கள் இருக்குதானே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஜஸ்ட் நம்ம இப்போலேருந்தே நம்ம அந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா தான் ஒவ்வொரு எக்ஸாமையும் நம்ம பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி நம்ம எழுதுவோம். ஓகேவா? அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டவே இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90 மார்க்ஸ்க்கு பப்ளிக்கில் எழுதுவோம். ஓகேவா? அண்டு இதில் வந்துட்டு 4 பார்ட் இருக்குது. நான் ஒவ்வொன்றையுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்ட் 1 வந்துட்டு எம்சிக்யூ டைப். ஓகேவா? அண்டு பார்ட் 2 வந்துட்டு 2 மார்க், பார்ட் 3 3 மார்க், பார்ட் 4 5 மார்க். இப்படி தான் கேட்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே இப்படி தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு வேரி ஆகலாம் மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இங்கே 90 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. எம்சிக்யூ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ். அப்போது 1 மார்க்குங்கும் போது 20 மார்க் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 மார்க் வந்துட்டு அவுட் ஆஃப் 10 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 7 தான் அட்டன் பண்ணணும். அதில் 1 கம்பல்சரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தமாக நீங்கள் 6 தான் அட்டன் பண்ணணும். உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் 6 தான் அட்டன் பண்ணணும், 1 கம்பல்சரி. ஸோ டுகெதர் 7 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? 10 வந்துட்டு நம்மளுக்கு டோட்டல் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்டு 7 2s are 14 மார்க் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 3 மார்க் பார்க்கும்போது 10 கொடுத்து 7 அட்டன் பண்ணோம். அதுலேயுமே ஒரு கம்பல்சரி இருக்குது. ஸோ 6 வந்துட்டு உங்கள் சாய்ஸ்க்கு அட்டன் பண்ணலாம், 1 வந்துட்டு கம்பல்சரியாக இருக்கும். டுகெதர் 7 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் 21 மார்க் அதுக்கு அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் என்னென்னா 5 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 7 தான் அட்டன் பண்ணோம். பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, அந்த 14மே எய்தர் ஆரில் இருக்கும். ஓகேவா? ஒரு கொஷின், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். எய்தர் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏ டைப் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைனா பி கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ செகண்ட் கொஷின்லேயும் ஏ கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம், ஆர் பி கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு 7 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா 14 கொஷின். ஓகேவா? அதில் நீங்கள் 7 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. எய்தர் டைப்பில் இருக்கும். ஸோ 7 5s are 35 மார்க். ஸோ டுகெதர் 90 மார்க் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான பேட்டர்ன் பார்க்கலாம். 2 சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே பேட்டர்ன் தான், ஏன்னா ஒரே மார்க் தான். 70 மார்க்ஸ்க்கு தான் நம்ம ஃபிசிக்ஸும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி 70 மார்க்ஸ்க்கு தான் டோட்டலாக அட்டன் பண்ண போகிறோம். மீதி 30 மார்க்ஸ் வந்துட்டு ப்ராக்டிக்கல்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இப்போது வந்துட்டு பார்ட் 1ல் ஆஸ் யூஷுவல் எம்சிக்யூ, பார்ட் 2 2 மார்க், பார்ட் 3 3 மார்க், பார்ட் 4 5 மார்க். இப்போது எம்சிக்யூனா அதை மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேவா? அதில் 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 15 மார்க் உங்களுக்கு வரும். அண்ட் 2 மார்க்கில் 9ல் நீங்கள் 6 அட்டன் பண்ணுவீங்க. 9 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 6 அட்டன் பண்ணுவீங்க. அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். அதாவது 9 சாய்ஸஸில் 5 நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அட்டன் பண்ணிக்கலாம், 1 வந்துட்டு கம்பல்சரியாக இருக்கும். ஸோ 12 மார்க்ஸ், 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கில் பார்த்தோம்னா 9 கொடுத்துருவாங்க, நீங்கள் 6 அட்டன் பண்ணணும். அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. 6 நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அதில் ஒரு கம்பல்சரி வந்துடும். ஸோ 6 3s are 18 மார்க். நெக்ஸ்ட்டு 5 மார்க், பார்ட் 4 வந்துட்டு 5 மார்க். 5 மார்க்கில் 10 கொடுத்துருவாங்க, 5 தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா இதுவும் எய்தர் ஆர் சாய்ஸில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துட்டு ஒன்று நீங்கள் ஏ கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம், ஆர் பி கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எய்தர் ஆர் டைப்பில் தான் இருக்கும். இது எல்லாத்துக்கான மாடலையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 70 மார்க் வந்துடுது. ஸோ ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு இதே 70 மார்க் கொஷின் பேட்டர்ன் தான், கெமிஸ்ட்ரிலையும் இதே 70 மார்க் கொஷின் பேட்டர்ன் தான். ஓகே, கம்மிங் பேக் டு பயாலஜி நம்ம 70 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். பயோ பாட்னி 35 மார்க், பயோ ஜுவாலஜி 35 மார்க். ஓகேவா? பயோ பாட்னியை பார்ட் 1 கொடுத்துருப்பாங்க, பயோ ஜுவாலஜியை பார்ட் 2 கொடுத்துருப்பாங்க. பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 நாள் நடக்கும். அதாவது பாட்னி ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும், ஜுவாலஜி ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும். பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. பயோ பாட்னி வந்துட்டு நம்ம அந்த ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட்டில் எழுதுவோம், பயோ ஜுவாலஜி வந்துட்டு மிட்லேருந்து ஆரம்பித்து எழுதுவோம்.
எழுதுவோம். அந்த மாதிரி ஒரே ஆன்சர் ஷீட்லேயே தான் ரெண்டையுமே நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் இங்கே பார்ட் 1 கொஷின் பேப்பர்லேயும் பார்ட் 1 பார்ட் 2 கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது பார்ட் 1 எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம்னா பயோ பாட்னின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 1ல் எம்சிக்யூ, செக்ஷன் 2ல் 2 மார்க், 3ல் 3 மார்க், 4ல் 5 மார்க் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அண்டு 1 மார்க் எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் 8 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 8 மார்க் வந்துடும். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5 கொடுத்து 4 அட்டன் பண்ணோம். இதில் எதுவும் கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? 5 கொடுத்து 4 அட்டன் பண்ணோம், கம்பல்சரி கிடையாது. ஸோ 2 4s are 8 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட்டு 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கொடுத்து 3 அட்டன் பண்ணோம். ஏன்னா அதில் 1 கம்பல்சரியாக இருக்கும். 5 கொடுத்துட்டு 2 வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 1 வந்துட்டு கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும். ஸோ 9 மார்க் வந்துடும். அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க. அது எய்தரா டைப் தான். அதில் நம்ம 2 அட்டன் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி தான் பயோசுவாலஜிக்கும் சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? அண்டு ஒரு இம்பார்ட்டண்டான திங் என்னென்னா, தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுத்துக்குமே நம்ம பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா அது பப்ளிக் எக்ஸாமில் மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்லேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. எதை நம்ம கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் சேரும்போது எதை கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நான் அதெல்லாம் வர வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் இந்த பேட்டர்னை அப்படியே விட போகிறது கிடையாது. நம்ம மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? மிட் டேர்முக்கு உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு நான் இப்போ சொன்னேன் இல்லையா பேட்டர்ன், இந்த பேட்டர்னை வச்சே நம்ம எப்படி மிட் டேர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்டு ஒரு முக்கியமான திங், இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் இருக்குது நம்மள்ட்ட. ஓகேவா? 12th TN ஸ்டடீஸ்னு டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா காமிக்கும். அது இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதில் நான் வர இனிமேல் வர பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கேட்குறாங்க. புக் பேக் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதை வந்துட்டு நான் டேரெக்டாக வீடியோவாக போட முடியாது. ஒவ்வொரு லெசனுக்கும் அப்படின்னா போட்டுக்கிட்டே கிடக்கலாம். அதனால் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.